இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா 38 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 842 பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 38 1 முதல். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீரும் அது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன். இதோ நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உண்டு, எசேக்கியா ராஜா உண்டு. நாம் அதை குழப்பி விடக்கூடாது. அநேகர் எசேக்கியா வருகிற இடத்துல எசேக்கியேல் என்று வாசிப்பார்கள், எசேக்கியேல் என்று வருகிற இடத்துல எசேக்கியா என்று வாசிப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அருமையான ராஜா, தாவீதுக்கு அடுத்தபடி ஆண்டவரை நேசித்த ஒரு ராஜா, விக்கிரங்களை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தின ஒரு ராஜா, அதுவரை மோசே காலத்தில் உள்ள வலு சர்ப்பத்தை, வெண்கல வலு சர்ப்பத்தை, நிகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டதை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி அதை யாரும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்ட ஒரு ராஜா, பல சீர்திருத்தங்களை இஸ்ரவேலிலே கொண்டு வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை முக்கியப்படுத்தின ஒரு ராஜா. அவருக்கு 39 வயதாகும்போது அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, முதுகிலே ராஜ பிளவை என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற ஒரு வியாதி வந்தது. 39 வயது, வாழ வேண்டிய, அரசாள வேண்டிய, குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேளை. அந்த 39 வயது வரைக்கும் அவருக்கு பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், யார் யாருக்கு உயிரெழுதி வைக்க வேண்டுமோ, யாருக்கு யாருக்கு என்னென்ன சொத்துக்களை கொடுக்க வேண்டுமோ, உள்ளத்திலே என்ன கசப்பு இருந்தாலும், யார் மேலும் மன்னிக்காத வைராக்கியங்கள் இருந்தாலும் அதை நீர் எடுத்து போட்டு பரம வீட்டுக்கு போவதற்கு உம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும். நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். பிழைக்க மாட்டீர் என்றாலும் ஒரே அர்த்தம்தான், மரித்து போவீர் என்றாலும் ஒரே அர்த்தம்தான், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். சில வேளைகளில் ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பார்.
2 தடவை உறுதியாக்கப்பட்ட ஒரு காரியம். அவர் பொய்யுரைக்க ஒரு மனிதன் அல்ல, ஒரு முறை சொன்னாலே போதும். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. 3 முறை அழுத்தம் திருத்தமாய் ஆண்டவர் மரிக்க போறாய் என்று சொன்னாலும் கூட எசேக்கியா ஒன்றை நம்பினார், கண்ணீரின் ஜெபத்தை நம்பினார். கண்ணீர் ஆண்டவருடைய இருதயத்தை உருக்கும் என்பதை நம்பினார். கண்ணீர் ஒரு போராயுதம், சாத்தானை முறியடிக்கிற ஒரு போராயுதம் மட்டுமல்ல, மனதுருக்கமுள்ள ஆண்டவருடைய உள்ளத்தை உருக்குகிற ஒரு போராயுதம். 2 முறை என்ன 3 முறை ஆண்டவர் சொன்னாலும் அவருடைய உள்ளத்தை கரைய பண்ணுகிறது கண்ணீர் ஒன்றுதான் என்பதை அவர் அறிந்திருந்தார். கண்ணீரை கடந்து நம்முடைய ஆண்டவர் கடந்து செல்லுகிறவர் அல்ல. கண்ணீரின் ஜெபம் அவருடைய உள்ளத்தை உருக்குகிறது. சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இந்த கண்ணீரை கண்டதும் மனம் மாறுவார் என்று எசேக்கியா ராஜா அறிந்திருந்தார். எப்போதுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக எச்சரிப்பது வழக்கம். எசேக்கியா மரித்து போகிறான் என்பதை முதலிலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்பதை குறித்து ஜனங்களுக்கு முதலிலேயே ஆண்டவர் எச்சரிப்பு செய்தார். ஜலப்பிரளயத்துக்கு பாதுகாப்பதற்கு நோவாவுக்கு ஒரு பேழையை செய்யும்படி செய்தார். பிறகுதான் ஜலப்பிரளயத்தை அனுப்பினார். சோதோம் குமாரா மேலே அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும் முன்னால் லோத்துக்கு அதை உணர்த்தினார். அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆபிரகாமை திறப்பின் வாசலை நிறுத்தினார். குடும்பத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை வருவதற்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிப்பது உண்டு. எச்சரிக்காமல் அவர் ஒரு தீங்கையும் வரவழைக்கவே மாட்டார். நினிவே பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக யோனா தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பினார். ஒரு எச்சரிப்பு கொடுத்து அதற்கு செவி கொடுக்காமல் போனால்தான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கே இறங்கும். யோனா மூலமாக சொல்லி அனுப்பினாலும் அந்த ஜனங்கள் கண்ணீரோடு உபவாசம் இருந்து ரெட்டுடுத்து சாம்பல் இருந்து தேவனை நோக்கி அழுத போது ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை அவர்களுக்கு செய்யவில்லை என்று வாசிக்கிறோம். இப்போது 3 முறை உறுதியாகப்பட்ட வார்த்தைகள் எசேக்கியா ராஜாவுக்கு வந்த போதிலும் அவர் முதலாவது ஜெபித்தது கண்ணீரோடு ஒரு விண்ணப்பம், நொறுங்குண்ட ஒரு ஆவியோடு ஒரு கதறுதல். தன்னுடைய ஆண்டவர் ஜெபிக்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அந்த ஜெபத்தினால் தன்னுடைய தீர்மானத்தையே மாற்றிக்கொள்ள தேவன் என்பதை எசேக்கியா ராஜா அறிந்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனை வழியாக சென்றாலும் ஜெபிக்கிற ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் விலகவே இல்லை. எந்த பாவியினுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவர். ஆயக்காரன் கண்ணீரோடு தன்னுடைய 2 கைகளினால் மார்பில் அணித்து கொண்டு தன்னுடைய துன்மார்க்க பழக்கத்தை நினைத்து தேவனிடத்தில் கதறி அவன் சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். சில பாவங்கள் தொடர்ந்து உங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கக்கூடும். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறனாலே என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, இந்த பாவங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எத்தனை காலம் இந்த சாபங்கள் எங்களுடைய குடும்பத்தை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்?
எத்தனை காலங்கள் இந்த வறுமை, இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு சுமையாய் இருக்கும். எத்தனை காலங்கள் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலையில் உயர்வில்லாமல் நான் தத்தளித்து கொண்டே இருக்கக்கூடும். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா ஜெபிக்கும் போது நேரே சுவர் பக்கமாய் திரும்பினார். ஜெபிப்பதற்கு அவருடைய இடம் அரண்மனையிலே உள்ள ஒரு சுவர். வெளியே அவர் திரும்பி பார்க்கவில்லை. வெளியில் உள்ளதை தன்னுடைய கண்களை மறைக்க தீர்மானித்தார். அவர் அங்குள்ள சிங்காசனத்தையோ பொன்னையோ வெள்ளியோ வைரத்தையோ வைடூரியங்களையோ பார்க்கவில்லை. பின்னால் உள்ள மந்திரிகளையோ ஆலோசனைக்காரர்களையோ பார்க்கவில்லை. கர்த்தரோடு தனித்து இருக்க வேண்டும் என்று அந்த சுவர் பக்கமாய் திரும்பினார். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே புகுந்து தாளிட்டுக்கொள். உலகத்தார் உன்னை பார்க்க வேண்டாம். அந்தரங்கத்திலே உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவருக்கு நேராய் உன்னுடைய இருதயத்தை திருப்பு. அவர்தான் உன்னுடைய கண்ணீரை துடைத்து அவர்தான் உனக்கு பதிலளிக்கிற தேவன். யாக்கோபுக்கு பிரச்சனை வந்தபோது அவனுடைய அண்ணன் ஏசா 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது தன்னுடைய மனைவிமாரை நினைத்தார், தன்னுடைய 12 பிள்ளைகளையும் நினைத்தார். தனிமையாய் ஒரு இடத்துக்கு போனார். சுவர் பக்கம் திரும்புகிறது போல மற்றவர்கள் தன்னை யாரும் பார்க்காமல் ஆண்டவர் பார்த்தால் போதும் என்று அந்த யாப்போக்கின் நதிக்கரையில் இரவு தனிமையாக மிகவும் அழுது அழுது கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இந்த பிரச்சனைகள் நீங்கினால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்னை போக விடு, உன்னுடைய அழுகையை நான் தாங்க முடியவில்லை. சூரியன் உதயமாகும் போது போகிறது, நான் போகட்டும். இல்லை இல்லை இல்லை, நான் அழுது கொண்டு தான் இருப்பேன். எனக்கு பதில் கொடுக்கிற வரையிலும் உடைய பாதங்களை நான் விடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனதுருகி யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி மிகவும் அழுதாராம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தனியாக அவர் கப்பர்நகூமை விட்டு வந்தார், நாசரத்தை விட்டு வந்தார். தனிமையாக வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய்விட்டார். 40 நாட்கள் மனித முகமே பார்க்கவில்லை. நான் உண்டு, கர்த்தர் உண்டு, பிதா உண்டு. 40 நாட்களும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கண்ணீரை உலகத்தார் காண வேண்டாம். உன்னுடைய மன துருக்கத்தை உலகம் கண்டு என்ன இது என்று கேட்க வேண்டாம். அந்தரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சுவரின் முன்பே சுவருக்கோடு ஒட்டி என் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். உலகம் என் பின்னே. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் பாடுகிறோம், இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. உலகத்தை நான் பார்க்க வேண்டியதில்லை. என் மனைவி பிள்ளைகளை, என்னுடைய மந்திரிகளை, வேலையாட்களை நான் பார்க்க வேண்டியதில்லை. நானும் கர்த்தரும். அவர்தான் என்னை உருவாக்கினவர், அவர்தான் என்னை தேடி வந்தவர், அவர்தான் என்னை தூக்கி எடுத்தவர், அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினவர். அந்த சுவர் பக்கம் திரும்பி அவர் மிகவும் அழுதாராம், மிகவும் அழுதார். கண்ணீரிலே பல வகை கண்ணீர்கள் உண்டு.
பிரிந்தவர்கள் ஒன்று சேரும்போது, யோசேப்பு எத்தனையோ வருஷங்கள் தகப்பன் வீட்டையும் சகோதரன் விட்டு பிரிந்திருந்தார். ஒரு நாள் அந்த குடும்பம் ஒன்றாய் சேர்ந்த போது யோசேப்பு சத்தமிட்டு அழுதாராம். அது ஒரு ஆனந்த கண்ணீராய் இருந்தது. சில வேளைகளில் நன்றி கண்ணீர் வடிக்கிறோம். கர்த்தர் இவ்வளவு எனக்கு நன்மை செய்திருக்கிறாரு. கர்த்தருடைய அன்பை எண்ணி 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 உள்ளத்தில் நன்றியோடு துதியோடு அழுகிறோம். இன்னொரு கண்ணீர் நம்முடைய தவறுகளுக்காக அழுது மன்றாடுகிற ஒரு கண்ணீர், தேவனுக்கே இருக்கிற ஒரு துக்கத்திலிருந்து வருகிற கண்ணீர். பேதுரு ஆண்டவரை மறுதலித்து விட்டார். ஆண்டவர் திரும்பி பிலாத்துவினுடைய அரண்மனையில் இருந்து தன்னை மறுதலித்து போர்ச்சேவர்களோடு உட்கார்ந்து ஒரு வேலைக்காரி முன்பாக தன்னை சபித்து சத்தியம் பண்ணினதை பார்த்ததும் ஆண்டவர் திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்து அழுதாராம். மனம் கசந்து அழுதாராம். சில வேளைகளில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழும்போது, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்ய முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், விழுந்து விடுகிறேன். எத்தனையோ முறை என்னை தூக்கி எடுத்து, உனக்கு மன்னிக்கிறேன் மகனே, இனிமேலாவது நீ பரிசுத்தமாய் வாழு என்று ஆண்டவர் சொன்னாலும் திரும்ப விழுந்து விடுகிறேனே. ஒரு கண்ணீர், தேவனுக்கு ஏற்கும் துக்கத்திலிருந்து வருகிற கண்ணீர் மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சில கண்ணீர் தேவன் வைத்த மனதுருக்கத்திலிருந்து வருகிற கண்ணீர். இயேசு பல முறை கண்ணீர் விட்டார். ஒரு நாளும் அவர் தனக்காக அழவில்லை. சிலுவையில் அவர் அழவே இல்லை. தன்னுடைய லாசருவுக்காக. யோவான் 12:35 அவர் கண்ணீர் சிந்தினார். எருசலேமை பார்த்தபோது லூக்கா 19:41 சொல்லுகிறது, எருசலேமுக்காக பரிதபித்து கண்ணீர் சிந்தி, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே. அழுதார். ஆண்டவர் அழுதார். பிதாவாகிய தேவன் அழுததில்லை, தேவ தூதர்கள் அழுததில்லை. ஆனால் இயேசு அழுதார். அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று ரோமர் 12:12 வாசிக்கிறோம். மார்த்தாள் மரியாள் அழும்போது ஆண்டவரால் தன்னுடைய கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று சொல்லுகிறது. உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரும்போது உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்படுகிறவர் அவர் இயேசு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறவர் இயேசு. ஆகவே என்ன மனவேதனை உங்களை தாக்கினாலும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் அவரிடத்தில் அழுங்கள். மனுஷனிடத்தில் அழாதிருங்கள். மனுஷனிடத்தில் உங்களுடைய மனவேதனை கொட்டாதிருங்கள். இங்கே கேட்டுவிட்டு வெளியே போய் உங்களை கேலி செய்வான், பரியாசம் செய்வான். மனிதரிடத்தில் அழுவதினால் எந்த பிரயோஜனமும் ஏற்படுவதில்லை. அன்னாளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் அவருடைய சக்களத்தை நாள்தோறும் மலடி மலடி என்று சொல்லும்போது எப்படி எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பினாளோ அதுபோல அந்நாள் தேவ சமூகத்துக்கு, தேவ ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆல்டர் அண்டை போய் அவருடைய பீடத்தடியில் முழங்கால் படிட்டு அழுதாள் அழுதாள், நீண்ட நேரம் அழுதாள். அவருடைய அழுகை பார்த்த ஏலி கூட இவ குடிச்சிட்டு அழுறா போல் இருக்கு, குடிகாரனுக்கு எங்கிருந்தா அழுக வருமோ தெரியாது, ஓன்னு அழுவான், பிறத மறந்துடுவான்.
அந்நாள் தேவ சமூகத்தில் அழுதபடியால் அவளுக்கு பிள்ளை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் அலைச்சலை எண்ணியிருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர். நான் எவ்வளவோ அழுதிருக்கிறேன். அவருடைய சொந்த மனைவியை சவுல் ராஜா இன்னொருவனுக்கு மனைவியாய் கொடுக்கும்போது, மீகாவை கொடுக்கும்போது தாவீது எவ்வளவோ அழுதிருப்பாள். சொந்த மகனே அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி சவுலை துரத்தும் போது தாவீது எவ்வளவோ அழுதிருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் பல வேளைகளில் கண்ணீரின் பாதையிலே நடந்தார்கள். எசேக்கியா ராஜா மிகவும் அழுதது மட்டுமல்ல, தன்னுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்தார். ஆண்டவரே, ஏன் நான் 39 வயதிலே மரிக்க வேண்டும்? வாழ வேண்டிய வயதிலே ஏன் மரிக்க வேண்டும்? புத்திர சந்தானம் எனக்கு அருளாத நிலைமையிலே நான் ஏன் மரிக்க வேண்டும்? தன்னுடைய நியாயங்களை தேவ சமூகத்தில் எடுத்து வைத்து அவர் சொன்னார், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யும் என்பதை நினைத்தருளும். இது ஒரு மறதியின் உலகம், ஆனாலும் என்னை நினைத்தருளும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடந்த பிரச்சனை மறந்து போகும். காவேரி பிரச்சனை மறந்து போகும். வேசித்தனத்துக்குள் வழி நடத்தின பேராசிரியர் அருப்புக்கோட்டை செய்தி வெளியே வந்துடும். விவசாயிகளின் போராட்டங்கள் மறந்து போகும். பலதை மறந்து போகிற உலகம். என்னை நினைத்தருளும். எவ்வளோ மனதுருக்கத்தோடு உண்மையும் உத்தமாயும் முன்பாய் நடந்தேன். ஆண்டவருக்கு அதை சுட்டி காண்பித்தார். என்னுடைய தகப்பனார் ஆகாஸ் 36 வயதிலே மரித்து போனார். காரணம், அவ்வளவு கொடிய பாவம் செய்தார். இஸ்ரவேலை விக்கிர ஆராதனைக்குள் வழி நடத்தினார். அந்த முற்பிதாக்களின் சாபங்கள் என் மேல் வந்தது. என்னை 36 வயதில் என் தகப்பன் மரித்த வயதில்லாமல் கூட 3 வருடங்கள் தான் கூட்டி கொடுத்தீர். இப்போது எனக்கு 39 வயது. என்னுடைய நற்கிரியைகளை ஒரு விசை நினைத்தருளும். நான் உம்முடைய ஊழியங்களுக்கு அள்ளி கொடுத்ததை நினைத்தருளும். அதை அவர் சுட்டி காண்பித்தார். சில வேளைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, உமக்காக நான் என்னென்ன ஊழியம் செய்தேன், என்னென்ன பாடுகள் பட்டேன், அதை நினைத்தருளும், அதை நினைத்தருளும். சிம்சோன் ஒரு முறை லேகி பள்ளத்தாக்கிலே ஒரு எலும்பை கொண்டு 1000 பேரை அடித்து வீழ்த்தின போது தாகம் சாவுக்கு எதுவான சாகம். அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். நான் உமக்காக எவ்வளவு காரியத்தை செய்த, நான் இப்படி தண்ணீர் இல்லாமல் நான் சாக வேண்டுமா? என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நம்முடைய சபை ஆராதனை நான் விட்டுவிட்டேனா? நான் நேரத்துக்கு ஆலயத்தில் கலந்து கொண்டு உம்மை துதித்தேனே. உங்களுடைய ஆலயத்துக்கு நான் தசமபாகம் செலுத்தினேரே. எங்களுடைய வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர்களெல்லாம் நான் எவ்வளவு போஷித்தேன். என் வீட்டை ஊழியத்துக்கு நான் திறந்து கொடுத்தேனே. என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட போது, அந்த 100க்கு அதிபதிக்கு ரெக்கமெண்டேஷனாய் யூதர்கள் வந்து சொன்னார்கள், உம்மிடத்தில் அவன் நன்மை பெற பாத்திரனாய் இருக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான் என்று அந்த 100க்கு அதிபதியை பற்றி இயேசுவிடத்தில் அவர்கள் வந்து சொன்னார்கள். அதை கேட்டதும் ஆண்டவர் உள்ளம் உருகினார்.
பல வேளைகளில் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ததை சொல்லுங்க. நான் ஒரு தோல்வி உள்ளவனாய் மறிக்கக்கூடாது. எசேக்கியா ராஜாவுக்கு சரீர மரணத்தை குறித்து அவர் பயந்தார். ஆனால் சரீர மரணத்தை பார்க்கிலும் கொடிய மரணம் உங்களுடைய ஆத்துமாவில் உள்ள ஒரு மரணம். உங்களுடைய ஆத்துமா உங்களுக்குள் செத்து கிடக்கும் என்றால் லாசருவுக்காக கண்ணீர் சிந்த ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவுக்காக கண்ணீர் சிந்தாமல் இருப்பாரோ? இன்றைக்கு நீங்கள் மரித்து போவீர்கள், பாவத்திலே மரித்து போவீர்கள் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று ரோமர் 6:3 எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டபடி ஐயோ அது பாதாளத்துக்குள் அல்லவா இறங்கும். மிகவும் கண்ணீர் நிறைந்த ஒரு இடம் அது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இயேசு சொன்னார், அந்த இடத்திலே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் அது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடம். பூமியில நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த பாதாளத்துக்குள் இறங்கும் போது அதைவிட வேதனையானது ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு மேலும் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் மரணம் இருக்கிறது. எப்பொழுது மரிப்போம் என்று தெரியாது. ஆண்டவர் நம்முடைய சரீர மரணத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமா மரணத்தின் மேல்தான் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து விட்டு போய்விடுவான். கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் ஆத்துமாவை பார்க்கிறவர். உன்னுடைய ஆத்துமா உன்னிலே வாழ்கிறதா மரித்து கிடக்கிறதா அதை பார்க்கிறார். சர்தை சபையை பார்த்தார். வெளிப்படுத்தல் 3:1 சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனாயிருக்கிறாய். வெளிக்கு நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருக்கிறாய், உனக்குள்ளே நீ செத்து கிடக்கிறாய். எசேக்கியா சாக போகிறான் என்று அறிந்த உடனே எவ்வளவு அழுதான். நம்முடைய நித்திய மரணத்தை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய், தேவனுக்கேற்ற மரணம் மனசாபத்தை, மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கண்ணீரோடு கத்தரண்டை திரும்புகிற ஒரு நேரம். ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு ஒரு பெரிய டாக்டரும் அவருடைய மனைவியும் வந்தார்கள். அந்த டாக்டர் அழுதார், என் மனைவிக்கு கேன்சர் ஐயா, என் மனைவிக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் அழுதாரை தவிர டாக்டர் மனைவி அழுத மாதிரி தெரியவில்லை. ரொம்ப வேதனைப்பட்டு என்னிடத்தில் சொன்னபோது நான் அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து கேட்டேன், இதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பெரிய வீடு வைத்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடத்தினீர்களா? ஏதாவது ஒரு செல் குரூப் ஆரம்பித்தீர்களா? அவர்களுக்கு 2 அழகான பையன்கள். வீட்டிலே பெரிய நாய், 2-3 நாய். செல்வமும் சிறப்பும் சீரும் ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? எந்த சர்ச்சு போகிறீங்கன்னு கேட்டேன். சிஎஸ்ஐக்கு அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டு வந்துடுவோம். சிஎஸ்ஐயில் கூட ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கிறதோ, சிஎஸ்ஐயில் கூட நாங்கள் ஒரு ஊழியமும் செய்கிறதில்லை. அவள் சொல்வதெல்லாம் பார்த்தால் கர்த்தர் அவ்வளவு நேசித்திருந்தாலும் ஆசீர்வதித்திருந்தாலும் சுயநலமாகவே வாழ்ந்தார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது. அவளை பார்த்து சொன்னேன், உங்களுக்காக நான் கதறி பாரத்தோடு நான் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த கேன்சர் இருந்து கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தால் கிராமங்களிலே ஆலயம் கட்டி கொடுப்பேன். நாங்கள் போகிற அது சிஎஸ்ஐ சர்ச்சாக இருந்தாலும்
வாரத்துக்கு 100 வேதாகமம் வாங்கி அங்கே கொடுப்பேன். கிராம ஊழியக்காரர்களை நான் தாங்குவேன், பொருளால் உதவியால் தாங்குவேன். தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன விதத்தில் கர்த்தருக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வேன் என்று பொருத்தனை செய்யுங்க. இதுவரை ஒன்றும் செய்யலை. ஆகவே உங்களை குணமாக்க வேண்டுமென்று ஆண்டவரத்தில் கேட்பதற்கு மன்றாடுவதற்கு ஒன்றுமில்லை. சரி, இனிமேலாவது நான் செய்வேன் என்று பொருத்தனை செய்கிறதை சொல்லுங்க. அதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி நிச்சயமாய் உங்களுக்கு செய்யும்படி நான் மன்றாடுகிறேன். அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்க. அப்படி ஒன்று நான் பொருத்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கணவனார் டாக்டராக சொல்லுங்கிற ஐயம்மா 2-3 தீர்மானம் சொல்லு, அவர் உனக்காக ஜெபம் பண்ணட்டும். கடைசி வரை நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் ஒரு காரியம் ஆண்டவருக்காக செய்வேன் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாய் வரவே இல்லை. கணவன் சொல்லி பார்க்கிறார், சொல்லவே இல்லை. உங்களை ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு காண்பித்த கிருபையை வேறொருவனுக்கு காண்பித்தால் அவன் நன்றி உள்ளவனாய் இருந்திருப்பானே. ஆகவே உண்மையில் நான் சொல்லுகிறேன், பாரம் எடுத்து என்னால் ஜெபிக்க முடியவில்லை. அவருடைய கணவனுக்காக கடமைக்காக ஒரு ஜெபம் செய்தேனே தவிர அந்த மழுக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதல் கொடுக்கவில்லை. பாருங்கள், எசேக்கியா ராஜா நிறைய நன்மை செய்தார். அவன் மேலே 2 காரியம் இருந்தது. பரம்பரையாய் வருகிற சாபம், தகப்பனிடத்திலிருந்து வந்த சாபம். தகப்பன் துன்மார்க்கமாய் ஜீவித்ததினாலே 36 வயதிலே மரித்து விட்டார். இவர் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்தனால 36 மரிக்காம 39 3 வருஷம் தகப்பனை விட அதிகமான வாழ்நாள் வாழுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவருடைய செய்த நன்மையெல்லாம் 3 வருஷம்தான் கூட்டி கொடுக்க வல்லமையுள்ளதாக இருந்தது. ஆனால் அவர் அழுத போது, அவர் கண்ணீர் சிந்தின போது என்னை நினைத்தார்களோ மிகவும் அழுதாராம். இந்த காட்சியை நாம் நேரில் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சோர் பக்கமாக திரும்பி ஒரு ராஜா அழுகிறார் 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 அழுகிறார். அவர் செய்த நன்மையான காரியத்தில் 3 வருஷம்தான் தகப்பனை பார்க்கிலும் அவர் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய மனதுருக்கத்தினாலே 15 ஆண்டுகளை ஆண்டவர் அவருக்கு நீடித்து கொடுத்தாராம். உண்மையாய் நம்முடைய சுய நீதியை நம்புவதை பார்க்கலாம், கண்ணீரின் ஜெபத்தை நம்பும்போது அது எத்தனை பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஏசாயா சொல்லிவிட்டு வீட்டு முற்றத்தை திரும்பி போகிறார். நீர் மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் சொல்லிவிட்டு போனவர் அந்த அரண்மனையை தாண்டுவதற்கு முன்பாக அரண்மனையின் முற்றத்தை திரும்புவதை அவ்வளவு நொடியிலே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. தன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று போனவரை ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, டர்ன், திரும்பு, அபவுட் டர்ன். அவனுடைய கண்ணீர் என்னுடைய உள்ளத்தை உருக்குகிறது. நேர எசேக்கியாவிடத்தில் போ, எசேக்கியாவை பார்த்து சொல்லு, நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசை பெருக பண்ணுவேன், 15 ஆண்டுகள் உனக்கு நான் கூட்டி தரப்போகிறேன். உன்னுடைய சுய நீதியினால் 3 வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருந்தாலும் உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தால் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்க போகிறேன். 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். உன்னை சுகமாக்கினேன் என்ற சந்தோஷத்தோடு நிறுத்திவிடாதே. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய். எவ்வளோ பெரிய காரியம். வேதத்தில் ஆரோகண சங்கீதங்கள் என்று
15 சங்கீதங்கள் உண்டு. 120ஆம் சங்கீதத்திலிருந்து ஆரோகண சங்கீதம் ஆரம்பிக்கிறது. 15 135ஆம் சங்கீதம் வரையிலும் இந்த 15 சங்கீதங்களை எசேக்கியா ராஜா வாசித்து ஒவ்வொரு வருஷமும் எருசலேமில் நடக்கிற பண்டிகைகளை ஆசரிக்கும்படி ஜனங்களோடு பாடிக்கொண்டே மலையின் மேல் ஏறுவாராம். சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தது திருப்தி அடையாமல் நேராய் ஆலயத்துக்கு போவார். ஆலயத்தில் தேவனை சந்திக்கிற ஒரு இடம், ஆலயத்தில் நன்றி காணிக்கை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இடம், ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாக அறிவிக்கிற இடம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்கு 3ஆம் நாள் அவன் போனான். வேதத்தில் ஆண்டவர் அதிகமான அற்புதங்கள் செய்த இடம் ஆலயம்தான். அதே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு வந்தபோது, பயமுறுத்துகிற நிருபங்களை எழுதின போது, அதை எடுத்துக்கொண்டு நேரே ஆலயத்துக்கு ஓடி வந்து ஆலயத்தில் விரித்து வைத்து, தேவனே உம்முடைய கண்களே இதை காணட்டும், இந்த மொட்டை கடிதத்தை பார்க்கட்டும், இந்த வக்கீல் நோட்டீஸை பார்க்கட்டும், எனக்கு விரோதமாய் அவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆல்டரில் அவன் விரித்து வைத்தான். எசேக்கியா ராஜா விரித்து வைத்தபோது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை ஒரு தூதரிட்டார். அவன் இறங்கி போனான். அஸ்ஸீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்து விட்டு போய்விட்டான். தேவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய உள்ளத்தை விரித்து வையுங்க. உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். உங்களை சந்திக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்க, உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்கு போகும்போது அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதனை பார்த்தார். கையை நீட்டு என்றார். நீட்டினான். அற்புத சோத்தை பெற்றுக்கொண்டார். ஆலயத்துக்கு போனார். 18 வருடம் கூனியாயிருந்த ஒரு பெண்ணை பார்த்தார். 18 வருஷம் கூனி. இந்த ஆலயத்துக்கு போய் நம்ம என்னத்தை கண்டோம்? மற்றவங்களாம் கூனி கூனி என்று கேலி செய்கிறார்கள். ஆலயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவள் அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு நேரத்துக்கு வாருங்க. 9 மணி ஆறாந்தா ஆண்டவர் தம்முடைய தூதர்களோடு எழுந்தருளுகிற நேரம், அற்புதங்களை செய்கிற நேரம். ஒரு நாளும் ஆலயத்துக்கு பிந்தி 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 வராது. ஒரு கலெக்டரோடு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுண்டா அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு முன்னாலேயே போயிடுவீங்க. பின்னால் வந்தீங்க என்ன நினைப்பாங்க? அந்த கலெக்டர் நினைப்பார், இவன் எவ்வளோ திமிரு பிடிச்சவன், என்னை இத்தனை மணிக்கு வர சொன்னால் இத்தனை மணிக்கு வந்துட்டு இருக்கிறான், அவன் வெளியே போக சொல்லுங்க. தேவனிடத்தில் நன்மை பெற முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார், நீ ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டாய். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, நான் உனக்கு இறங்கினேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ ஆலயத்து போவாய், ஆண்டவரை துதிப்பாய், பரிசுத்தவான்களோடு என்னை ஆராதிப்பாய். நீ பூமியிலே சகோதரர்களோடு ஆராதிப்பாய், பரலோகத்திலே தேவ தூதர்களோடு ஆராதிப்பாய். நீ என்னை மகிமைப்படுத்தும்படி நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்பாக மலை போல நின்றாலும், எசேக்கியாவை கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கினாலும், மனதுருக்கத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். அவரை தேடி நீங்கள் வந்தபடியால், அவர் எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உன்னுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். உன்னுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். பல வேதனைகளோடு குத்தப்பட்டு எப்படி ஒரு முள் கண்களில் குத்தினால் வேதனை ஏற்படுமோ, பல வேதனைகளினால் உன்னை உருவ குத்தி இறந்திருக்கலாம். இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய். அந்த முட்களை பிடுங்கி குடும்பத்தின் சாபத்தை மாற்றி உன்னுடைய ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்.